விஜய் அவர்கள் பேச தொடங்கும் போது எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டு வராரு. அதிமுகவுடைய வாக்குகளை கவர்றதுக்காக ஏன் சார் எம்ஜிஆர் பேரை தொடர்ந்து அவர் பயன்படுத்துவதற்காக? இல்லைங்க, எம்ஜிஆரை ரசித்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறதா ஸ்டூபிடிட்டி. 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. ரேஷன் கடைகளை இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நமச்சிவாயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இங்க இருக்கு ரேஷன் கடைகள் இருக்கு. 2019லேருந்து 2023 வரையும் அதுக்குள்ள எல்லா ரேஷன் கடை எல்லா ரேஷன் ஷாப்பும் மூடிட்டாங்க. ரேஷன் கடையில் அங்கே பிரச்சனை இருக்கான்னா இருக்கு. எல்லா ரேஷன் கடையும் செயல்படல. இதுதான் உண்மை. அந்த அமைச்சரை பேச சொல்லுங்க. இப்போ இல்ல இது கூட தெரியாம விஜய் பேசலாமா? நான் தான் சொல்றேனேங்க, 500 கடைகளுக்கு மேல மூடிட்டாங்க. இப்பதான் 200 கடை திறந்தாங்க. அதுவும் இட்ஸ் நாட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். பாண்டிச்சேரியில் நடந்தது பொதுக்கூட்டமா இல்ல ரோட் ஷோவா? பொதுக்கூட்டம். எப்படி சொல்றீங்க? அதுக்கு தான் சார் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு நடத்தினது ரோட் ஷோ தானேங்க. 16ஆம் தேதி ஈரோட்ல விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. விஜய வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு இந்த அரசு முடிவு பண்ணிச்சு. வெளில வந்தா இவங்களுக்கு ஆபத்து அப்படின்றது. பாண்டிச்சேரியால இவங்களால தடுத்து நிறுத்த முடியல. அவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் தடுத்து நிறுத்த முடியல. விஜய நீங்க கார்னர் பண்ண ஒரு காலகட்டத்தில் வேற வழியில் உங்களை எதிர்த்து தானே ஆகணும். இப்போ பாண்டிச்சேரியில் போய் பார்த்து கத்துங்கன்றாரு. இது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட். ஆனால் தம் துண்டு ஸ்டேட் அது, கரெக்டா இல்லையா? அங்கே என்னை அகாமடேட் பண்ண முடியுது, தமிழ்நாட்டில் அகாமடேட் பண்ண முடியலன்னா என்னது அது? இப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய எழுச்சி வரும்போது என்னடா நம்ம போகிறோம் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், இப்போ இவ்வளோ கூட்டம் வருது, அப்போது சம்திங் ராங் வித் தஸ். அப்போ இப்போ எனக்கு நிறைய குறை இருக்குது. ஆனால் நான் என்னை பற்றி கவலைப்படுறதில்ல. அவனுக்கு கூட்டம் போகக்கூடாது, அதை காலி பண்ணணும். நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துருமகன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், விஜய் எங்க நிக்கிறாரோ நான் அங்கதான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியில நிக்க போறாரா இல்ல திமுகல நிக்க போறாரா? இதுல தான் நாம் தமிழர் கட்சி சார். அப்படியா? சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் நினைச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய புதுச்சேரி பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல எல்லார் மத்தியிலும் பேசப்படுது. சில பேர் அதை விமர்சனம் பண்ணியும் பேசி, அந்த சில பேரை பேசுறோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க சொல்லு. அவர் சொன்ன அந்த 3 நிமிஷம் தான் பேசினாரு, கிரௌடே இல்ல, 3 நிமிஷம் துப்பாக்கியோட வந்தாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் மற்ற நேரத்துல தூங்கிட்டாங்களா? 3 நிமிஷம். ஐ திங்க் he spoke about 11 minutes 45 செகண்ட்ஸ் பேசியிருந்தார் சார் அவர். இன்னொரு குற்றச்சாட்டு அந்த ட்ரோன் ஷாட் எடுத்து காமிச்சிட்டு விஜய் கூட்டமே இல்ல பாருங்க, விஜய்க்கு அவ்வளவுதான், தமிழ்நாட்டை தான்னா அவருக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரி, காலையில் 8 மணிக்கு எடுத்து ஒரு ஷாட் எடுத்துட்டு அதை 11 மணிக்கு கூட்டம், அது எல்லாமே மக்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ கூட்டம் வரல, ஜாலியாக நீங்கள் கொண்டாடுங்க. நீ எதுக்கு வைத்தறிச்சல் பண்ணுறீங்க? கூட்டம் வந்தாலும் கூட்டம் வருதுன்றாங்க. கூட்டம் இப்போ என்ன கூட்டம் QR கோடை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சதா அங்கேருந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட்டம் வரல, அதனால் விஜய் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் நரேட்டிவ்ஸ் தானே, கற்பனை கதை நீ எங்கே இருந்தாலும் அழகாக கட்டி விடலாம். ரியாலிட்டின்றது கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் போய் விசாரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ல. இதெல்லாம் பண்ணுறதில்ல, அடிச்சு விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். விஜய் அவர்கள் பேச தொடங்கும் போது எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டு வராரு. அதிமுகவுடைய வாக்குகளை கவர்றதுக்காக ஏன் சார் எம்ஜிஆர் பேரை தொடர்ந்து அவர் பயன்படுத்துவதற்காக? இல்லைங்க, எம்ஜிஆரை ரசித்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறதா ஸ்டூபிடிட்டி. ஏன்னா எம்ஜிஆரை மனசுல வச்சிருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்கலாம் இன்னைக்கு செங்கோட்டையன் வயசு, ஓகே, 82 83 வயசு. அவங்கள விஜய் டார்கெட் பண்ணார்னா எம்ஜிஆரை வச்செல்லாம் டார்கெட் பண்ண முடியாது. விஜய்க்கே அந்த ஏஜ் குரூப்லையும் ஒரு சில பேர் ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. நான் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, அவர் எம்ஜிஆரை டார்கெட் பண்ணல. அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது இருந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் மக்களுடைய மனநிலை இருந்ததுல, அதை கம்பேர் பண்ணுறது. அப்போ எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆருக்கு எப்படி ஆதரவு மனநிலை இருந்தது, அந்த மக்கள் எல்லாம் எப்படி எம்ஜிஆர் அலை வீசியது, அதே போல் இன்று எனக்கு ஆதரவாக மக்கள் மனநிலை இருக்குது, விஜய் அலை வீசுது அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். உடனே இவர் எம்ஜிஆர் தன்னை எம்ஜிஆராக மாற்றிக்கிறாருன்றது அகெயின் இட் இஸ் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளவங்க தான் அப்படி பேசுறது. 1974ல எம்ஜிஆர் அவர்கள் புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சார். அப்போ 1977ல தமிழகத்தில் வந்தார். ஸோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை, அன்னைக்கு அங்கே வெவ்வேறு காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதனால இப்போ ஒரே புதுச்சேரிக்கு அவர் பேசினதால நான் அதான் சொல்றேன். இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா 3 ஸ்டேட்டுக்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன்ல, அப்போ 3 ஸ்டேட்டையும் தானே அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார்.
அப்போ இட் இஸ் ஷோர் தட் ஹி இஸ் கண்டெஸ்டிங் இன் பாண்டிச்சேரி. தாவேகா கண்டெஸ்ட் பண்ணது பாண்டிச்சேரியில் அப்படின்றது தான் அது. அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டுமே வைக்கப்பட்டது, ரங்கசாமி பத்தி அவர் பேசவே இல்லைப்பா, அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை பத்தி பேசுறாரு, அது கூட பாஜகன்ற பேர் சொல்லல, ஒன்றிய அரசுன்னு தான் சொல்றாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ரங்கசாமியோட பேரை வந்து சொல்லவே இல்லை. சோ பாருங்க பாஜகவோட பி டீம் தான் அப்படின்னு ரங்கசாமியை தேங்க் பண்றாரு. சிஎம் சார் அப்படின்னா அர்த்தம் ரங்கசாமி தானே தான். இங்க சிஎம் சார்னா வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க, அங்க சிஎம் சார் எல்லா ஊர்லயும் சிஎம் சார் தானே. நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அவங்க எடுத்துக்கிறாங்க, அது அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அது அவங்கள தான் சொல்லுவோம், உங்களை சொல்லுவோம். அவங்க ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட புத்தி எப்படி, சரிங்களா? எங்க இது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, தட்ஸ் அ பிளேஸ் பிலாங் டு த யூனியன் கவர்மெண்ட். அப்போ அங்கே போய் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் திட்ட முடியும். யூனியன் கவர்மெண்ட்டு தான் ஒன்றிய அரசு, ஒன்றிய பகுதி தானே அது. யூனியன் டெரிட்டரின்றதால அது மைய அரசுடைய ஒன்றிய அரசுடைய பகுதி. அங்கே போய் அதை தான் திட்ட முடியும். அதை தான் கரெக்டாக கேட்குறாரு. உங்கள் கூட்டணி ஆட்சி இங்கே நடந்தாலும் நீங்கள் பாண்டிச்சேரி இக்னோர் பண்ணுறீங்க, இங்கே டெவலப்மெண்ட் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு அவங்கள தானே திட்டுறாரு. அப்படி தான் அவங்கள தானே திட்டணும். அப்போ அந்த கவர்மெண்ட்டையும் சொல்லி பேசியிருக்கலாமே சார், என்ஆர் காங்கிரஸ் பற்றியும் அவர் பேசியிருக்கலாமே சார், உங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு அப்படின்ட்டு. அதை தானே சொன்னாரு. அவர் தான் கூட்டணியில் இருந்தும் தானே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. கூட்டணியில் இருந்தும்ட்டு அவர் மத்திய அரசு தானே சார் திரும்ப. ஆமா, ஏன்னா அவர் சிஎம் வந்து அங்க வந்து டெல்லி சிஎம் மாதிரிங்க. அவருக்கு என்ன பவர் இருக்கு? மோஸ்ட் ஆஃப் த பவர் இஸ் வித் கவர்னர் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவரை போய் என்ன பண்ண முடியும்? இது கூட்டணிக்கான வியூகம் கூட நிறைய பேர் உறுதியா கண்டிப்பா. அதான் அங்க எப்படி சார், அங்க ஆல்ரெடி அவர் கூட பாஜக கூட்டணியில இருக்கு, விஜய் அவர்கள் போய் சேரும், பாஜக தட்டி விட்டு விஜய் தாவேகா கூட வர போறாரு. வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைங்க. ஏன்னா வந்து மத்திய அரசை மீறி பண்ண முடியுமா அப்படின்னு எலெக்ஷன் வரும்போது என்ன மத்திய அரசு மீற வேண்டியதுதான். அண்ட் அதே மாதிரி ரேஷன் கடைகள் பத்தி பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ரேஷன் கடைகளே இல்ல அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நமச்சிவாயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இங்க இருக்கு ரேஷன் கடைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு இல்லைங்க. மொத்தம் 521 ரேஷன் ஷாப்னு நினைக்கிறேன். 500 and above அப்படின்னு சொல்லுவேன். 2019 2023 வரையும் அதுக்குள்ள எல்லா ரேஷன் ஷாப்பும் மூடிட்டாங்க. மூடிட்டு இப்போ 2024 லேட் ஐ திங்க் இந்த வருஷத்தோட 25ல கடைகளை திறந்துருக்காங்க. அதுவும் எல்லா பொருட்களும் எத்தனை கடைகளை திறந்துருக்காங்க? 221 கடைகள் தான் திறந்துருக்காங்க. அந்த 221 கடைகள்லையும் முழுமையாக எல்லா பொருட்களும் கிடைப்பதில்லை. அரிசி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழா காலங்களில் அங்கன்வாடியில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில் அங்கே பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. எல்லா ரேஷன் கடையும் வந்து செயல்படல. இதுதான் உண்மை. அதை அந்த அமைச்சரை பேச சொல்லுங்க. இப்போ இல்லை இது கூட தெரியாம விஜய் பேசலாமா? நான் தான் சொல்கிறேனேங்க, 500 கடைகளுக்கு மேலே மூடிட்டாங்க. இப்போ தான் 200 கடை திறந்துறாங்க. அதுவும் இட்ஸ் நாட் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இல்லை. அதுதான் விஜய் சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து தரவுகள் இல்லாமல் பேசுகிறாருப்பா, ரேஷன் கடைகளே இல்லை அப்படின்னு. அதான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன் விஜய் லெஃப்ட்டில் பார்த்தாரு, ரைட்டில் தானே பார்க்கணும் அப்படின்னா. ரைட்டில் போய் நீ ஏன் ரைட்டில் பார்க்குற, லெஃப்ட்டில் பாருங்க. லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தா லெஃப்ட் ரைட் பார்த்தேன், சென்டர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவர் என்ன செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ வந்து அதில் வந்து அவதூறு தானே. அவதூறு பரப்புறதுக்கு எங்கடா வாய்ப்பு கிடைக்குது, ஒரு இன்ச் கேப் கிடைச்சாலும் டக்குன்னு அதில் ஒரு அவதூறு தட்டி விடு அப்படின்றாங்க. தமிழகத்தில் பேசும்போது ஆளுங்கட்சியை விமர்சித்து பேசுறாரு, புதுச்சேரியில் போகும்போது எதிர்கட்சியை விமர்சித்து பேசுறாரு. என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நிறைய பேர். யார் அங்கே எதிர்கட்சி? இது இல்ல திமுக விமர்சனம் பண்ணதை அவங்க அப்படியே சொல்றாங்க. நீங்க நல்லா பார்த்துக்கணும். நீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கூட விஜயோட எல்லா பரப்புரை நிகழ்ச்சியும் எடுத்து பாருங்க. இட் இஸ் அவைலபிள் இன் த இன்டர்நெட். ஓகே, பரப்புரையும் பாருங்க, அதுக்கப்புறம் மாநாடையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு பாருங்க, அதுக்கு அடுத்தது 2வது மாநாடு மதுரை மாநாட்டை பாருங்கள். காவல்துறை எண்ணிக்கை ஃபஸ்ட்டு மாநாட்டில் எவ்வளோ இருந்துச்சு, 2வது மதுரை மாநாட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்களே அதில் பார்த்துக்கலாம். 2வது இந்த பரப்புரை போனார்ல, அந்த பரப்புரையும் எடுத்து பாருங்கள், பாண்டிச்சேரி பரப்புரையும் எடுத்து பாருங்கள். அங்கே எவ்வளோ காவல்துறை இருந்தாங்க, திருச்சியில் எவ்வளோ இருந்தாங்க, நாகப்பட்டினத்தில் எவ்வளோ இருந்தாங்க, திருவாரூரில் எவ்வளோ இருந்தாங்க, நாமக்கல்ல எவ்வளோ இருந்தாங்கன்னு பாருங்கள். தென் யூ வில் see the difference. இப்போது பாண்டிச்சேரியில் நடந்தது பொதுக்கூட்டமா இல்லை ரோட் ஷோவா? பொதுக்கூட்டம். எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு தான் சார் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நடத்தினது ரோட் ஷோ தானேங்க. அதுக்கு அனுமதி அஃபிஷியலி அவங்களுக்கு அனுமதி இல்லை. நான் என்ன அவர் எங்கே ஸ்டேஜ் போட்டு பேசினாங்களா? இல்லை, எங்கே நின்று வேன்ல ஏறி தான் பேசினார். ஏன் வேன்ல ஏறி பேசினாரு? ஸோ அது நம்ம ரோட் ஷோன்னு எடுத்துக்கோ, மேடை போட்டு பண்ணணும். இல்லை இல்லை, எதுக்கு நான் சர்காஸ்டிக்காக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடம் கொடுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய இடம். இதே மாதிரி எனக்கு
தமிழ்நாட்டில் பெரிய இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து இதே பஸ்ஸில் ஏறி பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. அதுதான் அதுக்கான மீனிங். ஏன் அவ்வளோ பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டுக்க முடியாதா? இது இந்த லாஜிக் புரியுதா நான் சொல்றது? நான் வந்து இந்த வேன்ல இருந்து தான் நான் பேசுறேன், இங்கேயும் அதே வேன்ல இருந்து தான் பேசுறேன், அங்கேயும் அதே வேன்ல இருந்து தான் பேசுறேன். பட் இங்க இடத்த பாரு, காவல்துறையோடைய பாதுகாப்பை பாருங்க. அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் அவர் வந்து அதுதான் அதுக்கு மீன் பண்றாரு. ஏன்னா புசி ஆனந்த் பேசும்போதும் சரி, ஆதவ் பேசும்போதும் சரி, இவ்வளோ பேரிகார்ட் போட்டு இவ்வளோ மக்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் ஒரு ஸ்டேஜ் போட்டுருக்க முடியாதா? தாராளமா போட்டு. அப்ப இதை யோசிக்கணும்ல நீங்க. எல்லாருமே அங்க பேசுனவங்க எல்லாருமே வந்து காவல்துறைக்கு ஒரு நிறைய பாராட்டுகள், இதை பார்த்து தமிழக அரசு கத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி உண்மையா கத்துக்கணும்ன்ற நான். பந்தோபஸ்துனா என்ன, எப்படி இருக்கணும்னு ஒரு ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் இருக்குது. அது காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஆனால் அது வந்து பாண்டிச்சேரியில் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இல்லை சார், ஒரு 5000 பேர் அப்படின்னும் போது அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இங்கே அப்படி இல்லை சார், எவ்வளோ க்ரௌட் வரும்னே தெரியாத ஒரு சூழல். இல்லைங்க, அது 5000 பேர்னா வந்தது 6000 பேர் 8000 பேர் கூட இருக்கும். நேற்று வந்தது 10,000 பேர் கொள்ளளவு உள்ள அந்த பிளேஸு 8000 பேர்கிட்ட வந்ததா சொல்கிறாங்க. அது இல்லைங்க பிரச்சனை, இவங்க அலாட் பண்ற இடம் தானே பிரச்சனை. இடம் 16ஆம் தேதி ஈரோட்ல வந்து விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், விஜய வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு இந்த அரசு முடிவு பண்ணிச்சு. வெளில வந்தா இவங்களுக்கு ஆபத்து அப்படின்றது. பாண்டிச்சேரியால இவங்களால தடுத்து நிறுத்த முடியல, அவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் தடுத்து நிறுத்த முடியல. ஆனா தமிழ்நாட்டில் இவங்களோட ஆட்சி தானே. பட் அப்படி பண்ண முடியாது சார், எலெக்ஷன் நெருங்க போகுது அப்படின்ற ஒரு ஜனநாயக இல்ல, எலெக்ஷன் கிட்ட வந்த அனௌன்ஸ்மெண்ட், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா இந்த அரசு காபந்து அரசா மாறிடும். அப்ப எதுவும் பண்ண முடியாது. நீங்க அது வரையும் தான் இவங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ரோட் ஷோ விஜய்க்கு அனுமதி இல்லைன்ற, ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிக்கப்படாத ரோட் ஷோ போறாரு. அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயம் அப்படிதான் பாக்குறாங்கல்ல. நல்லது தானேங்க. விஜய நீங்க கார்னர் பண்ண ஒரு காலகட்டத்தில் வேற வழி இல்லை, உங்களை எதிர்த்து தானே ஆகணும். இப்போ பாண்டிச்சேரியில் போய் பார்த்து கத்துங்கன்றாரு. இது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. ஆனால் தம் துண்டு ஸ்டேட் அது, கரெக்டா இல்லையா? இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கூட அங்கே வர 20 லட்சம் தான் பாப்புலேஷன். ஆமாம், அங்கே வந்து என்னை அகாமடேட் பண்ண முடியுது, தமிழ்நாட்டில் அகாமடேட் பண்ண முடியலன்னா என்னது அது? காவல்துறையோட குறைபாடு தான் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் அவர்களும் மொத்த ஸ்டேட் காவல்துறை என்னங்க, காவல்துறை வந்து அவங்களுக்கு உண்மையிலே விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஆசையாக இருக்கும், இல்லை பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஆசையாக இருக்கும். அங்கேயும் விஜய்க்கு ஆதரவாளர்கள் இருக்க தானே செய்வாங்க. மனிதர்கள் இங்கே எல்லாருமே நீங்கள் வாக்காளர்களாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் ஓட்டு தானே போடுவார். போலீஸ்கார் ஓட்டு போடுறதுல எவ்வளோ பேர் விஜய்க்கும் போடுறவங்க இருக்க தானே செய்வாங்க. ஸோ காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியாது. காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அரசு எத்தனை மினிஸ்டர் விஜய்க்கு போட்டுருவாங்களா? போட மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு தானே வந்து கோபம் வரும். என்னடா இவன் நம்ம இவ்வளோ வருஷமாக உட்காந்து கோடியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், நேற்று வந்துட்டு நம்மளை அசைச்சு பார்த்தா என்ன அர்த்தம், சாப்பிட முடியாதே நாளைக்கு அப்படின்ற பயம் வரும்ல. விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கு சார்? தொடர்ந்து இந்த மாதிரி அனுமதி மறுக்கப்படும் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் முன்னாடியே அனுமதி கொடுங்க, கேளுங்க. எல்லாத்தையும் முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே அனுமதி கேளுங்க. கொடுக்க மாட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருங்க. ஒரு முறைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு வேற வழி, அதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதுதான் சார் விஜய் மீது இப்ப விஜய்க்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து விஜய் சுத்தி இருக்கவங்க சொல்லணும். பட் விஜய் எதுவுமே பேச மாட்டாருப்பா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே அப்போ அதெல்லாம் போய் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அதை சொல்லணும், எப்படியாக எங்களுக்கு அழுத்தம் தரப்படுகிறதுன்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லணும். அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த மாதிரி உள்ளரங்கு கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வந்து பர்மிஷன் வருமா சார்? இப்ப வெளியில இல்ல, பர்மிஷன் வந்தே தீருங்க, அதை வந்து அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அது எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா என்ன தெரியுமா, அரசு வழக்கறிஞர் 2 நாள் வரல, நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு வரும். புரியுதா? அது மாதிரி வந்துட்டாருன்னா ஐயா ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போடுங்க, எவ்வளோ இழுக்க முடியுமோ அப்படி இழுப்பாங்க. இதானா வந்து விஜயோட அந்த மைலேஜ் இன்னும் அதிகமாக்குறது தானே? அதிகமாக தான் ஆகுது, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பக்கம் வந்து பேசக்கூடாதுன்றீங்க, மேல வந்து கையாட்ட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எந்த ஒரு தலைவருக்குமே இது வரைக்கும் போட்டு நானும் கேள்விப்பட்டதில்லை. முதல் முறையா விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போறதை பார்க்கும்போது ஒரு அவர் சொன்ன மாதிரி 75 வருட பாரம்பரிய கட்சி 2 வருஷம் தான் ஆகுது, அந்த ஒரு பயம் 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல சார். ஸோ அந்த ஒரு பயம் அப்படின்றத எப்படி சார் நம்ம எடுத்து? அதுதான் கட்சி இல்லை முக்கியம், மக்கள் தான் முக்கியம். எல்லாருக்கும் எல்லா கட்சிகளும் வந்து யாரையும் நம்பி இங்கே இருக்குது, மக்களை நம்பி தான் இருக்கு. அந்த மக்கள் யாரை நம்புறாங்கன்றதான் கேள்வி. இப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய எழுச்சி வரும்போது என்னடா நம்ம போகிறோம் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், இப்போ வந்தால் வந்து இவ்வளோ கூட்டம் வருது, அப்போது சம்திங் ராங் வித் தஸ். அப்போ இப்போ எனக்கு நிறைய குறை இருக்குது.
ஆனால் நான் வந்து என்னை பற்றி கவலைப்படுறதில்ல, அவனுக்கு கூட்டம் போகக்கூடாது, அதை காலி பண்ணணும் அப்படின்றது தான் அங்கே வந்து நடக்கிற மிகப்பெரிய சிக்கல். அதனால் அவங்க வந்து பயப்படுறாங்க. பயந்துட்டு இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா நம்மளுக்கு அடிமடியில் கை வச்சுட்டாங்க, இனிமேல் கஷ்டம் அப்படின்றதுனால அவங்கள்ட்ட கவர்மெண்ட் இருக்கிறதுனால எவ்வளோ அமுக்க முடியுமோ அமுக்குவாங்க. அண்ட் இறுதியாக சார், நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துருமகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், விஜய் எங்கே நிற்கிறாரோ நான் அங்கே தான் வந்து எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் வந்து ஃபன்னியாக பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல மாறி ஃபுல்லாக வந்து விஜய் எதிர்ப்பில் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் எடுத்துக்கிறது? சாட்டை முருகனோட துரைமுருகனோட அவரோட விருப்பம், அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? அது அட்டென்ஷன் சீக்கிங் தான். அட்டென்ஷன் சீக்கிங் தானே அது. இல்லை, ஒரு ஒரு பெரிய ஆளை எதிர்த்து நிற்கும் போது நமக்கும் அந்த லைம் லைட் விடுவோம், அவ்வளோதான். அதுக்கான தனிப்பட்ட முறையில் நிற்க போகிறாரா, இல்லை வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் நிற்க போகிறாரா, இல்லை திமுகவில் நிற்க போகிறாரா, இதில் தான் அந்த சந்தேகம். தமிழர் கட்சி தானே சார். அப்படியா? அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் வந்து இந்த சின்னம் குறித்து வரும்போது சார், விஜய் அவர்களுக்கு அந்த கோப்பை அப்படின்ற மாதிரியான தகவல்களா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும்? இல்லைங்க, சின்னம் வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். இந்த இந்த மாடர்ன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் சின்னம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. சின்னம் வந்து இப்போ 1 கோடி பேர் இருக்கான்னு வைங்களேன், இப்போ விஜயோடைய கட்சி உறுப்பினர்களா 50 லட்சம் பேர் டிபியா வச்சாலே முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. முன்னாடி வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்தில், எல்லாருக்குமான அந்த நியூஸ் பேப்பர் எல்லாருக்குமே போகாத ஒரு காலகட்டத்தில், நீங்கள் வந்து ரேடியோவோ டெலிவிஷனோ எல்லார் வீட்லேயுமே இல்லாத காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சின்னம், அந்த சின்னத்தை எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வேட்பாளர் பேர் கூட சரியாக படிக்க தெரியாது. அப்பா சின்னம் ஓகே, இந்த ரெட்டலையா, உதயசூரியனா, கையா, எனக்கு இது 3 பேர்ல வேட்பாளர் பேர் படிக்க தெரியாதுல்ல உங்களுக்கு, அதனால இதில் போடு அப்படின்றது. இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. இன்னைக்கு வந்து நம்ம கல்வி அறிவு நிறையா இருக்குது, மாடர்ன் சொசைட்டி ரொம்ப நவீனமயமாக இருக்குது, நம்மளுக்கான கம்யூனிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல சின்னம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அது வந்து விஜய் என்ன ஃபுட்பால் கழிச்சாலும் சரி, விசில் கழிச்சாலும் சரி, குருவி கழிச்சாலும் சரி, இல்லை கோப்பை கழிச்சாலும், அது இம்மெட்டீரியல். தட்ஸ் நாட் அ திங். நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.